அக்ரமின் வாயிலிருந்து இதை கேட்டதும் அபினவின் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவன் இப்போது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்து காட்டுக்குள் நுழைந்த ஒரு டைகர் போல உணர்ந்தான். தன் பழைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு அபினவ் வீட்டிற்கு திரும்பினான். அவன் கடைசியாக தன் படுக்கையில் இப்படி ஓய்வெடுத்தது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. அவன் மிகுந்த உற்சாகத்துடன் அறையின் கதவை பார்த்து கொண்டிருந்தான். சார், ஆர்டர் 500 ரூபாய் தான். ஆனா நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க டெலிவரி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நண்பா. இந்த 500 ரூபாய் உன் டிப். தேங்க்யூ சார். இங்கு அபினவ் பீட்சா பாக்ஸை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கடைசியாக பீட்சா சாப்பிட்டது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. தனக்கும் வைபவிக்கும் தனியாக ஒரு வீடு வாங்க திட்டமிட்டிருந்த போது அவளுக்கு மட்டும் ஒரு பீட்சாவை வாங்கி சாப்பிட்டிருந்தாள். எத்தனை ஆசைகளை தியாகம் செய்தான் என்பதை அவன் இன்று உணர்ந்தான். ஆனால் இப்போது அவன் நிறுத்தப் போவதில்லை. மாலையில் அபினவ் சஃபயர் ஹோட்டலுக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான். அவன் ஒரு கிரே நிற சட்டையும் பிளாக் பேண்டையும் அணிந்தான். அபினவிடம் அணிய சிறந்த உடை எதுவும் இல்லை. அவன் ஹோட்டலை வெளியில் இருந்து பார்த்ததும் திகைத்து போனான். இவ்வளவு பெரிய ஹோட்டலை அவன் இவ்வளவு நெருக்கமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை. நில்ல. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.